வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு பங்குகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் சூப்பராக இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பெருசாக ஏதாச்சும் மாற்றம் நடந்திருக்கான்னு பார்த்தா எந்த மாற்றமும் நடக்கலை. ஸோ நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணமோ அதுலேருந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கதை தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி சுமாரான பர்ஃபார்மன்ஸ், பட் இருந்தாலும் பாசிட்டிவ் க்ளோசிங்கை நம்ம மார்க்கெட் இன்றைக்கி கொடுத்துருக்கு. அடுத்தது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஸோ விற்பனையாளராக இருக்காங்க, ஆனால் பெருசாக விற்கல. வெறும் ஒரு 700 கோடி கிட்ட தான் விற்றுருக்காங்க. அதே அளவுக்கான ஒரு சப்போர்ட்டை டிஐஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவே ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. பெரிய அளவுக்கு எஃப்ஐஎஸ் விற்காதது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஸோ கொரியா மார்க்கெட் வேறு இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஸோ அதோட ஏற்றம் தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக திரும்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பூஸ்ட் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். அதை பற்றியான இன்னும் விவரங்களை நம்ம கேதர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி பங்குகள் பற்றியான அப்டேட்குள்ளே நம்ம போவோம். ஸோ டிசிஎஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா என்விடியா கூட சேர்ந்து கை கொடுத்து ஒரு ஏஐ ஹப்பை பெங்களூரில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஏஐ ஆப்ரேஷனுக்கு என்விடியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா, என்விடியாவோட உதவியின் மூலிமா பல செயல்களை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது தொடர்ந்து எல்லா பக்கமும் நடந்துகிட்ருக்கு. டிசிஎஸ்லேயும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இப்போ இன்னொரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல செய்தி டிசிஎஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விப்ரோ கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா சாவரின் ஏஐ தான் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சாவரின் ஏஐ பார்க்கும்போது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த ஒரு இந்த சாஸ் இப்போ எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கவர்மெண்ட்டுக்கு சேவை பண்ணுறது, அதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவையான இந்த ஏஐ அண்ட் என்டர்பிரைசஸ்க்கு தேவையான ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நாங்கள் அதில் பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை சந்திப்போம். அண்டு ஸோ விப்ரோ பார்க்கும்போது இந்த ஏஐக்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு இதேவே இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐயை பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விப்ரோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ விப்ரோவோட ரிசல்ட் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போவும் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ விப்ரோ லாஸ்ட்டாக இன்னும் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டிப் கூட நடந்தது. ஃபர்தராக நடந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பு லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நேற்று ஐபிஎம்மோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். ஐபிஎம்மை போட்டு அடித்து நிமிர்த்தி இருந்தாங்க. ஸோ நல்ல சரிவு ஏற்பட்டது. இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கான்னு பார்த்தா இன்றைக்கும் ஐபிஎம் எந்த ஒரு ரெக்கவரும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஓகே. நேற்று ஐபிஎம்மோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பல பங்குகள் சரிவடைஞ்சிருந்தது. ஸோ அதில் ஒரு ரெக்கவரும் ஏற்பட்டது. ஸோ நேற்று அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது அசாஞ்சர் கிட்டத்தட்ட ஒரு 3% மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக ஒரு 3.5% வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பெருசாக டவுன்ஃபால் எல்லாம் ஏற்படலை. டிசிஎஸ் எல்லாம் வெறும் 1%க்குள்ளான இறக்கத்தை தான் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் நாளைக்கு மேபி ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இன்னும் ஒரு டிப் நடக்க தான் நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படும். ஸோ நடக்குதா, இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரேலியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப ஆந்த்ரோபிக் மைத்தோஸில் அடுத்த வருஷம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அகைன் போட்டு முடிக்கிறானுங்களான்னு தெரில. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பெருசாக அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ இல்லைனா மைத்தோஸ் எல்லாத்தையும் முடிச்சிடும். மைத்தோஸ் பார்த்தீங்கன்னா மைதா மாவு மாதிரி பிசைஞ்சு வீசிடும் அப்படின்ட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்போ கொஞ்ச நாள் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு சிக்காமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் கண்ணுக்கு எதுவும் சிக்கலை. ஸோ மேபி வேறு ஏதாச்சும் ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். ஸோ அது நம்ம கண்ணுக்கு சிக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ சத்தம் இல்லாமல் இருக்கானுங்க. ஸோ அடுத்து திரும்ப கூட ஏதாச்சும் ஒரு புது அப்டேட்டை கொடுப்பானுங்க. அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் ஒரு பாதிப்பை சந்திக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றே ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆந்த்ரோபிக் மாதிரியான நிறுவனங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ஐடி செக்டாரில் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்க ஃபண்ட் ரைசிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐடி செக்டாரில் ஒரு கிளியரான ஒரு பாத் கிடைக்கும். ஒரு ரெக்கவர் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. என்னதான் கொரியன் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடந்தாலும் ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் கொட்டி ஐடி பங்குகளை ஒரே தேத்திர மாட்டாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு ஆந்த்ரோபிக் அந்த ஓப்பன்ஐயோட ஐபிஓ முடியணும். ஸோ அவங்க பப்ளிக்கில் ஃபண்டை ரைஸ் பண்ணதுக்கப்புறம், இல்லை எங்கெங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ணணுமோ எல்லாம் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் என்னோட எதிர்பார்ப்பு தான். இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனோன்னா கடைசியில் ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம முழிப்போம். எது நடந்தாலும் ஓகேன்னு ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருப்போம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போவோம்.
அது நடக்குதா? இல்ல நம்ம என்ன தவறா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெசன் நமக்கு கண்டிப்பா எது நடந்தாலும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால எதிர்பார்ப்போட இருப்பது சிறந்ததுங்கிறது என்னோட கருத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பதஞ்சலி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல போட்டு அ புரட்டி எடுத்திருக்காங்க. ஸோ பாதாளத்தை நோக்கியே இன்னைக்கு பதஞ்சலி பார்த்தீங்கன்னா, டைவ் அடிச்சு ஓடிருச்சு. கிட்டத்தட்ட 15% வரைக்கான சரிவு எண்ட் ஆஃப் த டேல வந்து குடுத்துருக்கு. ஸோ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, கை மாறியிருக்கு. ஸோ ஏதோ பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ இந்த பதாஞ்சலி மட்டும் இல்ல. ஸோ இந்த ஏடபிள்யூஎல்லா, அதானி, வில்மார், ஸோ அந்த நிறுவனத்த பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருந்தோம். ஸோ இன்னும் நம்ம அத கம்ப்ளீட்டாலாம் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ விரைவில் நான் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதே கணக்குல தான் இப்ப இந்த பதாஞ்சலியும் வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ இந்த நிறுவனம் அடிமட்டத்த நோக்கி இப்ப நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஃபால் பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம இன்னும் உட்காந்து டீட்டெயில்டா ரிசர்ச் பண்ணணும். ஸோ அண்ட் இந்த பதாஞ்சலிய பொறுத்தவரைக்கி லோ மார்ஜின் பிசினஸ் தான் பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ முக்காவாசி கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது லோ மார்ஜின் தான். ஸோ அதே தான் அதானி, வில்மார் அந்த ஏடபிள்யூஎல்ல பொறுத்தவரைக்கும். ஸோ பதாஞ்சலிக்கு ஹோம் கேர் அண்ட் பர்சனல் கேர் இருக்கு. இதுதான் ஹை மார்ஜின் பிசினஸ். பட் இந்த ஹை மார்ஜின் பிசினஸ் டோட்டலா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெவென்யூலன்னு பார்த்தா வெறும் ரொம்ப சொற்ப அளவுல தான், சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ எஃப்எம்சிஜி ஓரளவு மிட் மார்ஜின் செக்மெண்ட்டா இருக்கு. ஸோ அது ஓரளவு டீசென்ட்டா ஒரு காவாசி பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. எதுக்கு? ஸோ டோட்டல் ரெவென்யூல. பட் இந்த லோ மார்ஜின் பிஸ்னஸ் இது கொஞ்சம் ஒரு இடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பதஞ்சலிய பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம விவரமா வரக்கூடிய நாட்கள்ல வந்து விவரிப்போம். அண்ட் பதஞ்சலி நம்ம நாட்டுல, அதாவது தமிழ்நாட்டுலலாம் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யாரும் வாங்குன மாரி நான் கேள்விப்படல. மேபி வாங்கலாம். எனக்கு தெரியல. பட் குரோவிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி நீங்க யாராச்சு இந்த பிராண்ட விரும்பி வாங்குறீங்களா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வாங்குறாங்களாங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இவங்களுடைய மெயின் ரீஜன் எடுத்து பார்த்தா நார்த் இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜனா இருக்கு இந்த பதாஞ்சலிய பொறுத்தவரைக்கும். நார்த் இந்தியாவ தொடர்ந்து வெஸ்ட் ரொம்ப செகண்ட் ஸ்பாட்ட வந்து பிடிச்சிருக்கு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்தி பெல்ட்ல தான் இவங்க பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பலனும் அளிக்குது. ஆனா இன்னும் வந்து சவுத் பேஸ்ல பெரிய அளவுக்கு ஒரு க்ரோவ் ஆகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய இந்த ப்ராடக்ட் பற்றி ஸோ நீங்க வாங்குறீங்களா? இல்ல மத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்குறாங்களாங்கிறதெல்லாம் தாராளமா கருத்த போடுங்க. அப்பதான் நமக்கு ஸோ பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஓவர் வேல்யூடு தான். இத வாங்குறதுக்கு நம்ம பேசாம HDFC பேங்க் பக்கம் போறது பெட்டர். பட் HDFC பேங்க் ஏற மாட்டேங்குது. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கிறது தான் நம்மளால தாங்க முடியாத ஒண்ணா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ரிசல்ட்ல 785 கோடி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் தான். ஸோ கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. அதே டைம்ல ஷேரோட ப்ரைஸும் பார்க்கும்போது உயர்ந்திருக்கு. ஸோ ஐபிஓ வந்ததுலேருந்து இன்னும் ஐபிஓ ப்ரைஸை தாண்டலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஓ வரும்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மோகம் இருந்தது. ஸோ HDB ஃபினான்ஷியலில் பலரும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் தெரியல. பட் இப்போ ஒரு ரெக்கவரை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. பட் இது என்னதான் ரெக்கவரை நோக்கி நகர்ந்து போனாலும் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷனை ஒரு நியாயப்படுத்தக்கூடிய அளவில் இது இல்லை. ஸோ அதனால கண்டிப்பாக மேபி திரும்ப கூட செல் ஆஃப் வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு நல்ல இடம் HDBக்கு பதிலாக HDFC பேங்க் இந்த மாதிரியான இடத்துக்கு போகிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஏத்தர் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்கூட்டர வந்து ஆகஸ்ட் 29ல வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. 1லேருந்து ரூ. 1,25,000 வரைக்கும் எக்ஸ் ஷோரூம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் டெஃபினட்டா வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி மேன் ஸ்கூட்டர இவங்க இப்போ அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிஸ்தா இருந்தாலும் கூட, ஸோ ரிஸ்தா கூட ஓரளவு ஸ்டைலிஷா வந்து இருக்கும். இந்த இப்போ வரக்கூடிய புது இந்த AL01 பார்க்கும்போது, ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஃபேமிலி ஸ்கூட்டர் தான். டப்பா ஸ்கூட்டர் மாரி இந்த ஆக்டிவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் இவங்க இப்போது இதை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏத்தரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீண்டு கொண்டே போயிட்டுருக்கு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டோட மைண்டை புரிஞ்சு ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ரிஸ்தா லான்ச் பண்ணும்போதே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மாபெரும் வெற்றி. அதே நேரத்தில் ஸோ இந்த ஸ்கூட்டரும் லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் டெஃபினட்டாக பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே நேரத்தில் எத்தனை எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோவை பார்க்கும்போது ஒரு 1000 கோடி மேற்கொண்டு வந்து பணத்தை போட போகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா இன்னைக்கு டேல ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் ஸோ இன்னைக்கு ஏத்தர் எனர்ஜி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் ஷேர் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. பட் ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு செய்தித்தளங்கள் நமக்கு சொல்லுது.
பட் இப்போது இன்னொரு ஒரு மாடலை வந்து உள்ளே இறக்குவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கிளவரான ஒரு மூவாக நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து அவங்களுடைய வால்யூமை வந்து தக்க வைக்கிறதுக்கும், ஸோ அவங்க வால்யூமை வந்து உயர்த்துறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. அதே நேரத்தில் ஸோ ஓலாலாம் நான் பார்த்தேன். ஸோ நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து ஏதோ யூடியூப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒரு ரிவ்யூ நான் பார்த்தேன். என்னன்னா கோயம்புத்தூரை பேஸ் பண்ண ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்காரு. ஸோ அந்த ரிவ்யூவில் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். செகண்ட் ஓலா அந்த 5 கிலோவாட் அந்த ஜென்ரேஷனை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுனாங்க. அண்ட் பழைய வண்டியை பற்றி பேசுனாங்க. ஸோ இதில் பழைய வண்டி பார்க்கும்போது எனக்கு பெருசாக ரிப்பேர் ஆகலை. அண்ட் அதே நேரத்தில் ஸோ நான் ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிறத தவிர மிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ நார்மல் ஒர்க் ஷாப்லேயே பண்ணுறாங்க அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதில் பெருசாக அவர் ரீப்ளேஸ் பண்ணது மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காராம்மா. சாரி, மோட்டரை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஷோரூம்லன்னு பார்த்தா 30,000 கிட்ட கேட்டிருக்காங்க. 40,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிக்கு 30,000 கேட்டிருக்காங்க புது மோட்டார் போடுறதுக்கு. அதே நேரத்தில் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கலில் வாங்கி லோக்கலில் பண்ணி போட்டதுக்கு வெறும் 4,500 கிட்ட தான் ஆயிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் என்ன பிளேஸ் அப்படின்ட்டுலாம் தெரில. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மேபி நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நானும் வச்சுருங்க 40,000 கிலோமீட்டர் 45,000 தாண்டியாச்சு. ஸோ நான் ஓட்டல, ஃபேமிலியில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய பஞ்சாயத்து ஆகலை. சரி, இப்போ அதெல்லாம் ஓகே. இன்னொரு பெரிய கன்சர்ன் என்னன்னா, ஸோ அந்த 5 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய வண்டி அவங்க புக் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு டெலிவரி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டெலிவரி உடனுக்குடன் இருந்தால் தான் சேல்ஸ் கிடைக்கும். அவனுக்கு டெலிவரி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல என்ன கஷ்டம் அப்படின்ட்டு தெரியல. ஸோ இவ்வளோ டிலே பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ பைக் ஒரு பக்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக்குக்கான வரவேற்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போது நல்ல பாசிட்டிவான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பக்கம் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் ஸோ ஆன் டைமில் ப்ராடக்ட்டை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபர்தராக டிப் ஆகட்டும். இதை பற்றி நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC AMC ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 12% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ 13% உயர்ந்திருக்கு. ஸோ இப்போது இன்னொரு ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, இப்போது இந்த SBI மியூச்சுவல் ஃபண்டோட லாஸ்ட் டே நாளைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபண்டுக்கு ஒரு நல்ல GMP வந்து இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது SBI மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு லிஸ்டிங் கைன் பர்பஸ்க்காக நம்ம வேணால் பார்க்கலாமே தவிர ஸோ இந்த வேல்யூவேஷனில் அது லாங் டேர்ம் நான் வாங்கிட்டேன், எனக்கு அலர்ட் ஆயிடுச்சு, நான் ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுல அர்த்தம் இல்லை. ஸோ லிஸ்டிங் கெயின் அப்படின்னாலே IPOவை பொறுத்த வரைக்கும் ஸோ மேபி லிஸ்டிங் கெயின் கிடைக்கலாம், இல்லை லிஸ்டிங் லாஸ் கூட நடக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சு தான் IPOவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கெயினோ லாஸோ சடார்னு வந்து வெளியே வருவதற்கு நம்ம மன உறுதியோடு வந்து இருக்கணும். இல்லை, நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன், ஸோ இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன், எனக்கு கொஞ்சம் ஏறுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் IPOவில் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம வேல்யூவேஷன் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாலாம் வந்து வரல. ஸோ அதனால் லிஸ்டிங் அண்ட் ஓரியன்டாக நம்ம பார்த்தா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான IPO அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நானும் அப்ளை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், டைம் மேபி மைண்ட் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ஓவராக போயிருக்கு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், மேபி அலர்ட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது போக ஸோ ஃபண்டு வேறு எனக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல என்னால் போட முடியுமான்னு தெரில. ஸோ US மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. மேபி நாளைக்கு ஏதாச்சும் நம்ம மார்க்கெட்டில் சான்ஸ் ஏற்பட்டாலும் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு தேவைப்படுது. அதனால் ஸோ யோசிச்சு தான் வந்து டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ இது என்னோட ஒரு நிலைப்பாடு SBI மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து காலையில் வேண்டாம், ஸோ நாளைக்கு நைட்டே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ வந்து போடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிறுவனத்தை பற்றி நான் பேசணும். ஸோ நாளைக்கு நைட்டே நம்ம வந்து அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.